எப்படி தப்பிச்சதுன்னே தெரியலப்பா. வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கிறதுனால லேடிஸ் எல்லாம் பயப்படுறாங்க இருக்கிறதுக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளே ஏமாத்துறது. சார் நாங்க குழந்தைங்களோட உட்காந்து இந்த ஷோ பாக்குறதா இல்லையா சார்? அது என்ன பாரு, ஒருத்தர் பேசும்போது நீங்க பாட்டுல தனியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஃபுல்லா செய்யாம ஒன்னால சும்மா இருக்க முடியாதுல்ல. இதுக்கு மேல நாடுறதுக்கு அந்த வீட்டுல எதுவுமே இல்ல. அதுவும் சொல்றியா இல்ல புடிச்சு தொண்டையில ஊத்தி விடவா ஜூஸ? என்ன 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 பழக்கம்? என்ன இதுக்கு கேம் வைக்கிறீங்க? பிக் பாஸ் டீமே உளறிக்கிட்டு இருக்கு. ரெட் கார்டு கொடுங்கன்ற அளவுக்கு மக்கள் என்கிட்ட கேக்குறாங்கன்னு. சாக்கடை எப்படி சார் சுத்தமாகும்? புள்ளி, டார்கெட், பேட் வேர்ட், பாடி ஷேமிங் பாராட்டுறியா? அப்ப புள்ளிங்க இப்ப நார்மல் பண்ணிட்டீங்க. பண்ணவே கூடாது. அவனை ஏன் உருண்டன்னு சொன்ன, ஏன் அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொன்னு கமருதீனை கேட்க தோணல. என்ன தைரியத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு கோட்டு போட்டு வந்தீங்க? விஜய் சேதுபதி சாரும் பிக் பாஸ் ஷோவும் என்னைய தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. மரம் மண்டை டேய், அப்ப நீ இன்னொரு வாட்டர்மெலன் ஸ்டாராடா? இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 20. பெரிய எதிர்பார்ப்போட இருந்த முன்னு நேற்று எபிசோட்லேயே சொல்லியிருப்போம். என்னன்னா அவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க. சேதுபதி மேலே ஒரு கடைசி நம்பிக்கை இருக்குது, வரட்டும் வரட்டும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். வந்தார், பண்ணினாரா, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தாரா, இல்லை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். வெள்ளிக்கிழமை விவகாரம் காட்டுவாங்கல்ல, இதில் நம்ம பார்வதியையும் கமருதீனையும் ஜெயிலில் போட்டிருக்கு. நம்ம கலையரசன் ஒரு வேலை பண்ணுறாருன்னா, வாட்டர்மெலனை கூட்டிகிட்டு வந்து ஏதோ பேசணும். வீட்டு வாசல்ல இருந்து பேசுனா சரியாக ஜெயிலுக்கு முன்னாடி நடக்கிறது தெரியும். இவங்க 2 பேரும் உட்காந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கலையரசனுக்கு அதான் வேணும். பாரு நாங்க எப்படி உங்க 2 பேரும் ஜெயில தள்ளிட்டு நாங்க எப்படி பிளான் பண்றோங்கிறத பாரு. இவங்க உள்ள இருக்கு. பாத்தியா பாத்தியா, இப்ப நான் இல்லைன்னே அங்க சாஞ்சிட்டாங்க. பாத்தியா 2 பேரும் இங்க வந்து நின்றுதான் பேசணுமா? இங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாரு. ஓ சரி, அங்க கட் பண்ணி இவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா திவாகரன் எப்படி தப்பிச்சதுன்னே தெரியலப்பா. யாரு? இந்த பாருதான். ஆமா, ஏன்னா இந்த வாரம் அவங்க நாமினேஷன் பாஸ், அடுத்த வாரம் தான் அந்த பிரச்சனை. இந்த வாரம் பாருவை வாயால அந்த நாமினேட் பண்ணும்போது யாருமே நாமினேட் பண்ணல. அது பாருக்கே ஆச்சரியம். அப்பதான் கேட்கிறாரு, பாருவை எப்படி சொல்லாம விட்டாங்கிறத எனக்கு தெரியல. பண்ண கலையரசன் பாயிண்ட் பிடிக்கிறாருன்னா, பாரு வந்து கன்ஃபார்ம் கேஸ் என்ன, யாரா இருந்தாலும் எப்படியும் சொல்லி பாரு வந்துருமுன்னு ஒரு கன்ஃபார்மா இருந்ததுனால நம்ம சொல்லலனால யாராவது 2 பேர் சொல்லிடுவாங்க. ஏன்னா பாரு கன்ஃபார்மா சொல்லுவாங்கன்ற ஒரு தைரியத்துல எல்லாரும் அவங்க ஓட்டை வந்து அவங்களுக்கு பிடிக்காத மத்த 2 பேருக்கு போட்டாங்களா. சோ பாரு கன்ஃபார்ம் யாராவது சொல்லுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சதுனால அன்னைக்கு பாருக்கு ஒரு ஓட்டு கூட விழலன்னு பாயிண்ட பிடிக்கிறாரு. இந்த வாட்டர்மெலனுக்கு வருத்தம், தப்பிச்சிருச்சாப்பா என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் பெட்ரூம்ல உட்காந்து இருக்கும் போது வாட்டர்மெலனும் சரி வினோத்தும் சரி மாறி மாறி கலாய்ச்சிக்கிறாங்க. ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேல ஃபன்னா இருக்கு, ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேல கேட்குறவங்களுக்கு ஃபன்னா இருக்கும், கலாய் வாங்குறவங்களுக்கு எரிச்சல் வரும்ல. அப்போ அந்த கலாய் கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கலேட் ஆகுது. இவர் வெறும் கோழியாவே எடுத்து திங்கிறான், அந்த ஆளு சோத்தை திங்கிறான், அதை திங்கிறான். இவர் பதிலுக்கு, ஏன் நீ அந்த வடச்சட்டியில சோத்தை போட்டு பிணைஞ்சு திங்கலையா? சோ எல்லாரும் எல்லாத்தையும் பண்றீங்க, நீங்க பண்ணாத மாதிரி மத்தவங்களை குறை சொல்றது. யாரோ ஆப்பிள் எல்லாம் திருடி தின்னுட்டான் அந்த ஆளு. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து, நீ எல்லாம் ஒரு ஆள், மூஞ்ச பாரு வடச்சட்டி மாதிரியே, தகுதியே இல்லை உனக்கு பேசுறதுக்கு அப்படின்னு 2 பேருமே எக்ஸ்ட்ரீமா போகுது. இதை நம்ம கமருதீன் பார்த்துட்டு வினோத் என்ன பேசினாலும் கமருதீன் காதுக்கு ஏறாதுல்ல. இப்போ அவருக்கு எதிரி வாட்டர்மெலன்னால வாட்டர்மெலன் பேசினது மட்டும் காதுல ஏறும். இவர் சொல்றாரு, இவனை இப்படியே விடக்கூடாது, இரு நான் கேமரால போய் சொல்லிட்டு வரேன்ட்டு. பிக் பாஸ் மக்களே பாருங்க, இப்படி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி அவர் திட்டுறாரு. இவர் சொல்றாரு, அந்த கெட்ட வார்த்தை பேசி திட்டுறாரு, அசிங்கமா பேசி திட்டுறாரு. நான் சொல்றேன், நான் மனசுல நினைச்சேன், கேமராவுக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி பிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி சொல்ல வர்றவங்க ஒரு செகண்டாவது பாப்பாங்கல்ல, ஏன்னா நம்ம மூஞ்சி மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி. சார் அது குரங்கு பொம்மை இல்லை சார், அது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி கண்ணாடி சார் இந்த மாதிரி சொல்லலாம்ல. இவர் சொல்றாரு, சொல்றாரு, இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கிறதுனால லேடிஸ் எல்லாம் பயப்படுறாங்க இருக்கிறதுக்கு. பார்வதியை சொல்றதுக்காக இவர் சொல்றாரு. சுபி அங்க இருந்து வந்துச்சு நேரா, இங்க பாருங்க, இங்க எந்த லேடிஸுக்கும் அவரை பார்த்து பயம் இல்லை, நீங்க எல்லாரையும் பொதுவா சொல்லாதீங்க. இன்னொன்னு இவருக்கு ஒண்ணும், அப்ப இவனுக்கு எல்லாமே டியூப் லைட் லேட்டா தான் புரியுது, ஒன்னும் பேசல, வந்துட்டான்.
கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிறான். இரு நான் சுபிக்கிட்ட போய் பேசிட்டு வரேன், இப்படி சொல்லிட்டு போச்சு இல்லை அப்படின்னு அங்கே ஒரு சண்டை. உள்ளே போகிறான். நான் இங்கே பாரு, நான் இதுக்கு தான் சொன்னேன், நீ ஏன் அப்படி சொன்னேன்னு. நான் அப்படி சொல்லலையே, எல்லா பொண்ணுங்களையும் சொன்னீங்க, எல்லா பொண்ணுங்களையும் சொல்லாதீங்க, எங்களுக்கெல்லாம் பயம் இல்லைன்னு சொன்னேன்னொன்னே. நான் பொண்ணுங்களை தான் சொன்னேன், ஒன்னே சொல்லலை. அப்போ என்ன நான் ஆம்பளையானோடனே பாத்தியா மாற்றி பேசுகிற பாத்தியா? ஏன்டா டேய், உனக்கு பொண்ணுங்க கிட்டையும் பேச தெரியல, உனக்கு சொல்ல போனால் மனுஷங்க கிட்டேயும் உனக்கு பேச தெரியல, உனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆள் தான் மலை மாடு மாதிரி 6 அடிக்கு வளர்ந்துருக்கான்னு பார்த்தா உள்ள அறிவு கிடையாது. இவன்லாம் இந்த மாதிரி என்னத்துக்கு லாயக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. விஜய் சேதுபதியிலேருந்து ஹவுஸ்மேட்ஸ் எது பேசினாலும் உனக்கு உடனே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் போகிறான், போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வேற டாபிக் யாரு கிடையாது பேசிகிட்டு இருக்கும்போது 1 நிமிஷம் இருமச்சான், என்னடா சுபி ஒன்று சொல்லிச்சு, இதைத்தான் சொல்லியிருக்கா, இரு கேட்டு வர்றேன்னு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் போய் சண்டை பிடிக்கிறான். அவன் சுபியும் பேச இவங்களும் பேச பார்வதி வந்துடுவான். பார்வதி கூட வந்துருச்சு அப்படின்னோடனே அப்படியே அடிச்சானே ஒரு பல்ட்டி. ஆமா, நீ ஆக்களுக்கே கொயின் கொடுக்காம ஏமாத்துற ஃப்ராடு தானே. ஏண்டா இப்ப நீ என்ன பிரச்சனை பேசிக்கிட்டு இருந்த, உனக்கு கூட ஒரு சின்னு வந்து சேர்ந்தோடனே என்ன பிரச்சனை பேசுற? ஸோ ஒரு விஷயத்த பத்தி தைரியமா பேசணும்னா கூட உனக்கு அந்த சின்னு வரணும், வந்தாதான் வந்துட்டியா அப்படின்னு தைரியமா பேசுறது. விக்கல்ஸ் கூப்பிட்டு சொன்னாரு. அப்பா இவ சொல்றா, இவ சரியான கெட்டவ அப்படின்னு. சுபி ஆமா நான் கெட்டவ, என்ன பண்ண போறீங்க? கேட்டோடனே இவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஆமா நீ கெட்டவதான். ஆமா நானே சொல்றேனே, நான் நல்லவளா இருக்கிறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வரல, இந்த கேமுக்கு வரல, நான் கெட்டவளா இருக்க தான் வந்திருக்கேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணு. விக்கல்ஸ் கூப்பிட்டு ட்ரிகர் ஆகாத, கத்திட்டு கிடக்காரு, நீ உட்காரு அப்படின்னா அவர் சாப்பிட வைக்கிறாரு. அந்த பிரச்சனை அப்படியே முடியுது. அப்புறம் பார்த்தா விஜய் சேதுபதி வர்றாரு. வந்த உடனே எல்லாரும் வணக்கம் சார், வணக்கம் சார், உட்காருங்க. இல்ல அவங்கள பாக்குறாரு. அப்ப அவங்களும் சார் இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளே ஏமாத்துறது. என்ன சார் பண்றீங்க, பாக்குறீங்களா? நான் பாக்கல சார், முறைக்கிறேன். அப்படிங்களா? தெரியல சார், நீங்க சிரிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி மாதிரி தான் தெரியுது. பாக்குறாராம். பார்த்துட்டு திவாகர் ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் உங்களுக்கெல்லாம் ஒரு ஐட்டம் இருக்கு எடுத்துட்டு வாங்கன்னு பார்த்தா சின்ன சின்ன கிளாஸ்ல பச்சை ஜூஸ் டாஸ்குள்ள இருந்தீங்க, நம்ம எல்லாருக்கும் ஜூஸ். சரி அதை முதல்ல குடிங்க, குடிச்சு உங்களை கிளென்ஸ் பண்ணுங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். ஓகே அரோரா வந்து அடக்குது. சரியா விஜய் சேதுபதிக்கு கேமராக்கு நேரா உட்காந்துச்சு, நல்ல டீசெண்டா மேக்கப் போட்டு சாரி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அவர் கேட்கிறார் என்னம்மான்னு. வாந்தி முழுங்க முடியல, அப்படியெல்லாம் போகுது. சொன்னாரு என்ன பண்ணுது, என்ன ஜூஸ் அதுன்னு. மற்றவங்க பாவக்காயா எப்படி இருக்கு, ரொம்ப கசப்பா இருக்கு சார். போன வாரம் முழுக்க இதே மாதிரி தான் ஆடியன்ஸுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எங்களுக்கும் இதே மாதிரி தான் இருந்தது, அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த ஜூஸ் கொடுத்துருக்கேன். குடிச்சிட்டீங்களா? இப்போ நம்ம பேசுவோமா? உணர்ந்துட்டீங்களா எல்லாரும்? ஓகே பேசலாம். நீங்கெல்லாம் பிக் பாஸ் செலெக்ஷன் இன்டர்வியூக்கு வரும்போது எப்படி வந்தீங்கிறதா என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த இன்டர்வியூவில் என்னெல்லாம் சொன்னீங்க, நானாக இருக்க வந்திருக்கேன், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க வந்திருக்கேன், நான் யாருன்னு என் திறமையை மக்கள்கிட்ட காட்ட வந்திருக்கேன்னு பூனை மாதிரி பேசிவிட்டு சொன்ன ஏதாவது ஒன்றை உள்ள செஞ்சீங்களாடா? உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அரோராலாம் என்ன இன்டர்வியூவில் சொன்னேன்? இல்ல இல்ல நான் கேட்கிறேன், விஜய் சேதுபதி பேரை சொல்லி நம்மளுக்கு 2-3 கேள்வி அவர் எங்க கேட்டாரு, நானும் அது கேட்கிறேன். பேரை மாத்திரம் தானே உள்ள வந்த, என்ன பண்ணிட்டு இருக்க, புது பேரோட போக போல இருக்கேன். மக்கள் என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, சார் நாங்க குழந்தைங்களோட உட்காந்து இந்த ஷோ பாக்குறதா இல்லையா சார்? அப்ப கூட நான் சொன்னேன், அம்மா டிவி ரிமோட் உங்க கையில இருக்கு, உங்க வீட்டு குழந்தை எதை பார்க்கணும் பார்க்க கூடாதுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். அப்ப நீங்க சேனல் மாத்திட்டோ டிவி ஆஃப் பண்ணிட்டோ போயிருங்கன்னு உங்களுக்காக நான் பேசினேன். இப்ப அவங்க எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா யாருக்காடா கேம் விளையாடுவீங்க? எல்லாரும் இவங்க 18 கண்டென்ட் பேசுறாங்க, இப்படி போகுது அப்படின்ட்டு எல்லாரும் டிவி அவர் சொன்ன இவர் நம்ம வேற ஐடியாவை கொடுத்துருக்கோம். சேதுபதியே சொல்லிட்டாரு ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அவர் கேட்கிறாரு, இப்ப எல்லாரும் நான் சொன்ன மாதிரி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா யாருக்காடா கேம் விளையாடுவீங்க? யோசிக்க மாட்டீங்களா? ஒரு டிவி சேனல்ல லைட்டை போட்டு ஒரு மேடை கொடுத்து மக்கள் எல்லாம் அதை பாருங்கன்னு சொன்னது. பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு 20 பேர் ஒரு நல்ல நல்ல டேலண்ட்ஸோட இருக்காங்க, அவங்க டேலண்ட்ஸை பாருங்கன்னு 100 நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். ஒருத்தனாவது டேலண்ட்டை காட்டுறீங்களா? அந்த ஸ்டேஜுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? இல்லை அந்த ஸ்டேஜை தான் ஒழுங்காக யூஸ் பண்ணுறீங்களா? அப்புறம் எவன்டாவன் பிக் பாஸை பார்த்து அண்ணன் டூடுன்னு கூப்பிடுறவன் அப்படின்னு பார்த்தா அண்ணன்னு கூப்பிடுறது சபரி, டூடுன்னு கூப்பிடுறது எஃப்ஜே. அவங்க முழிச்சுறாங்க. கேட்காரு பிக் பாஸ் இன்னும் மரியாதை இல்லை, அது என்ன டூடு
எங்க இருந்து வருது இந்த தைரியம்? ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. சண்டி வந்து குருநாதா, இன்னொருல அப்பான்னு கூப்பிட்டாங்க அவரை. அப்பான்றாங்க, அண்ணங்கிறாங்க, மச்சான் வாடா போடா. இப்ப குருநாதான்றீங்க, அதை அவர் அக்செப்ட் பண்ணாரு. இப்ப டூடுன்னு கூப்பிடுறது, டூட் ஹே டூட் அப்படி ஓகே. அண்ணன்னு கூப்பிடுறதுல என்ன? குருநாதான்னு கூப்பிட்டா ஒத்துக்கிறீங்கல்ல. இப்ப அண்ணன்னு கூப்பிட்டா என்ன குறை? ஏன் டூடுன்னு கூப்பிடுறேன்னு கேட்கலாம். ஏன் அண்ணன்னு கூப்பிடுறேன், ஏன் டூடுன்னு கூப்பிடுறேன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்க முதல் சீசன்ல சொல்லிருக்கணும், என்ன குருநாதான் எல்லாம் கூப்பிடாதீங்க, பிக் பாஸ்னா பிக் பாஸ்னே கூப்பிடுங்க. எஃப்ஜே டூடுன்னு கூப்பிட்டது தப்புன்னே வச்சுக்கோ. சபரி அண்ணன்னு கூப்பிட்டதுல எனக்கு அண்ணன் கெட்ட வார்த்தையா? அப்ப அந்த ஜூஸை குடிங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் அந்த ஜூஸை குடிக்கும்போது ரொம்ப அந்த கஷ்டப்பட்டு குடிக்கும்போது திவாகர் நினைச்சாரு இது ஒரு ஃபன் டாஸ்க் போல இருக்கு. எழும்பி இருந்து நான் ஈஸியா குடிச்சிட்டேன் பாருங்க. அந்த சபரி இது என்ன பெருமையா? நம்மள கலாச்சிக்கிட்டு இருக்காரு, இது போட்டியை நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த ஆளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் அப்படி, இவர் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு. ஜூஸ் டாஸ்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது திவாகர் எந்திரிச்சு பேசுங்க. இல்லை சார், நான் கியூசி வந்து இதாக தான் சார் பண்ணினேன், அப்புறம் சுபிக்கு அது சார் இது சார் அப்படின்னோடனே இந்த பக்கம் தெரியாதா நம்ம எக்ஸ்பிரஷன் குயின் நம்ம பார்வதி அங்க இருந்து விஜய் சேதுபதி பாரு நிறுத்துங்க, உங்களை பேச சொன்னா நீங்க பேச எழும்பும் போது உங்கள்ட்ட நான் எதுவும் கேட்கல உட்காருங்கன்னு சொல்லிட்டேன்ல. அது என்ன பாரு, ஒருத்தர் பேசும்போது நீங்க பாட்டுல தனியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறது. உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை மதிக்கிறது இல்ல, பிக் பாஸை மதிக்கிறது இல்ல, கொடுக்குற வேலையே மதிக்கிறது இல்ல. இதை நான் பொறுத்துக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணீங்கன்னா பண்ணாதீங்க, உட்காருங்க. இன்னொன்னு அவளால முடியல, அது ஊறி போச்சு, ரத்தத்துல ஊறி போச்சு. ஒருத்தவங்க பேசும்போது அதுக்கு மரியாதை கொடுக்காம அவங்கள ப்ரொவோக் பண்ற மாதிரி பண்ணி 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 பழகி போச்சு. அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அது ஒன்றும் பண்ண முடியாது. சேதனை அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே மற்றவங்க இப்போ பேசும்போது அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. சேதனை பண்ணாதீங்கன்னு சொன்னது கண்ட்ரோல் பண்ண முடியாம மற்றவங்க பேசும்போது குட்டி குட்டியா வருதா. ஃபுல்லா செய்யாம ஒன்னால சும்மா இருக்க முடியாதுல்ல. திருப்பி சொல்றாரு, சுத்தி சுத்தி விடுறீங்க, நானும் கேட்க கேட்க சுத்தி சுத்தி விடுறீங்க. எஃப்ஜே அங்கே ஸ்டோர் ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு ஐட்டம் எனக்கு எடுத்துவான்னு பார்த்தா ஸ்டோர் ரூமுக்குள்ளே போயிட்டு வராரு, பெரிய ஜக்கில் பச்சை ஜூஸ் சொல்றாருங்க. பாருங்க எனக்கு டயர்டாக இருக்கு, நான் கேள்வி கேட்பேன், டைரக்ட் பதில் வரணும். எவன் சுற்றி விடுறான்னு எனக்கு ஃபீல் ஆகுதோ ஊற்றி கொடுப்பேன், குடிச்சிக்கிட்டே இருக்கணும். சுற்றி சுற்றி விட விட ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், குடிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ இதில் வாந்தி எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் வாந்தி எடுத்து தான் வீடு நாரணும் இல்லை. போன வாரம் நல்லா நாரி போச்சு, இதுக்கு மேலே நாடுறதுக்கு அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. எனக்கு டைரெக்டாக பதில் சொல்லணும் சரியா அப்படின்ட்டு எந்திரிங்க ஸ்ட்ராட்டஜி குயின் சுபி அப்படின்னு. சுபிக்கு மூஞ்சி மாறுது. நல்லாதாம்மா சொன்னேன், தப்பாலாம் சொல்ல, உங்கள் ஸ்ட்ராட்டஜி உங்கள் கேம் நல்லா தான் சொன்னேன்னொடனே ஓகே சார் அப்படின்ட்டு சுபி ஏதோ பேசுகிறாங்க. இல்லை சார் நான் பாட்டில் கலெக்ட் பண்ணேன், அதை எனக்கு கொடுத்தாங்க, நான் அவங்களோட டீல் பேசினேன், இவங்களோட டீல் பேசினேன். அப்போ ரம்யா ரம்யா உங்களோடையும் டீல் பேசினாங்களாமே நம்ம பார்வதி. ஆமாம் சார் என் கூடயும் பேசினாங்க, அவங்க கூடயும் பேசினாங்க. நீங்கள் அந்த டீல் படி கொடுத்துருப்பீங்களான்னு. ஆமாம் சார் நான் ஒத்துக்கிட்டேன் சார், நான் டீலுக்கு இல்லைம்மா, டீலுக்கு ஒத்துக்கிறது வேற, ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மனசார கொடுக்க இருந்தீங்களான்னு. நான் கேட்கல சார், அவங்களா தான் டீல் பேச வந்தாங்க, நான் டீலுக்கு பதில் சொல்றியா இல்ல புடிச்சு தொண்டையில ஊத்தி விடவா ஜூஸ? இந்த அளவுக்குலாம் அந்த ஆள் கத்தல, நான் என் மனசு திருப்தியை கத்திக்கிறேன். நான் கேட்குற கேள்வி புரியுதா? டீலுக்கு ஒத்துக்கிட்ட ஓகே, இப்ப ஜெயிச்சிருந்தா கொடுத்துருப்பியா? மாட்டேன் சார். பார்வதி அப்பதான் மாட்டியா நீமா யூடியூப் ரூட்டர்ஸ்? அதைத்தான் கேட்டேன். உட்காரு. அப்புறம் கனியா கடை கேட்குறாரு, இப்போ சுபி உங்களுக்கு காயின் கொடுக்கல, ஒரு காயின் போதும்னு வாங்கிக்கிட்டீங்க. கேப்டன்சி டாஸ்கில் நிறையா பாயிண்ட்ஸ் பேசுகிறீங்க, சண்டை போடுறீங்க, பட் பீரியம் பத்தலை. உங்கள் உரிமையை நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். சுபி காயின் தரலைன்னா ஓகேன்ட்டு உட்காடுறதுக்கு எதுக்கு நீங்கள் கேம் விளையாடணும்? அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது சரியான்னு கேட்டீங்க, அவங்க பதில் சொல்கிற வரைக்கும் பிடிச்சி நோண்டுங்க. எனக்கு வர வேண்டிய காயின் எனக்கு இப்போ வரணும். அதான் பிக் பாஸுக்கு தேவை. பிக் பாஸுக்கு தேவை கேமுக்குள்ள சண்டை, பர்சனல் ரிவெஞ்ச்னால சண்டை கிடையாது. போன வாரம் கேமை விட்டுவிட்டு பர்சனல் ரிவெஞ்சில சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பார்வதி கமருதீன் வினோத்தெல்லாம் அதான் பண்றாங்க. எஃப்ஜே அவர் சொல்றது கேமுக்குள்ள சண்டை போடு. இப்ப காயின் தரலையா, அடிச்சு சண்டையை போடு. தரலன்னு சொன்ன காயின் எனக்கு இப்ப வரணும், எனக்கு இப்ப வரணும், அப்படி கேமுக்குள்ள சண்டை போடுங்கன்றத இன்டைரக்டா சொல்லிட்டு நீங்க இன்னும் உங்க உரிமைக்காக நீங்க போராடி இருக்கணும். கனி
சுபி இப்போ நீங்கள் அவங்க கேட்ட காயினை கொடுத்துருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்களோ? அது சார் ஆமாம் சார். அப்போ நீங்கள் அவங்க வெற்றியை தட்டி பறிச்சிட்டிங்களா அப்படின்னோடனே சுபிக்கு வந்து ஆமாம் சார், அதாவது ஒத்துக்குச்சு, டக்குன்னு முகம் செத்து போய் ஒத்துக்குச்சு. எனக்கு இங்கே தான் சேதன் என்ன பண்ணுறாருங்கிறதே எனக்கு புரியலை. அவர் கேட்ட கேள்வி பாருங்க, அப்போ அவங்களோட வெற்றியை நீங்கள் தட்டி பறிச்சிட்டிங்களா? த யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அதுக்கு என்ன அர்த்தம்? நீ கெட்டவன் தானே அர்த்தம். நீ கேம் படி தானே விளையாண்ட, இல்லை நீ கேம் படி தானே விளையாண்டன்னு கேட்டா அப்போ நீங்கள் வேற மாதிரி இது பண்ணணும். சூப்பர் ஸ்ட்ராட்டஜிமா, ஆனால் கேம் இப்படி தான் விளையாடணும்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்போ நீங்கள் அவங்க வெற்றியை தட்டி பறிச்சிட்டிங்க தானே அப்படின்னோடனே சுபி வந்து ஆமாம் சார் அப்படின்னோடனே இவருக்கு ஒரு மாதிரியா போச்சு. இல்லைம்மா நான் தப்பாக சொல்லலை, அது உங்கள் ஸ்ட்ராட்டஜி, அது நான் தப்பு சொல்லலை, அது உங்கள் ஸ்ட்ராட்டஜி, அதை தான் சொல்கிறேன். அது உங்கள் ஸ்ட்ராட்டஜி, நான் தப்பு சொல்லலைன்னா வெற்றியை தட்டி பறிச்சிட்டியான்னு எப்படி கேட்பீங்க? ஒருவேளை நம்ம அந்த வெற்றியை தட்டி பறிச்சது தப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டெஸ்டன்ட் யோசிக்க மாட்டாங்களா? வெளியில அப்படிதான் பேசுறாங்க போல அப்படின்னு செமையா அந்த கேமுக்காக செமையா பிளான் பண்ணி அவங்கள தோக்கடிச்சிட்டீங்கல்ல அப்படி கேட்டா ஒருத்தவங்களை நம்ம தோக்கடிச்சிட்டோமா, செம பிளானா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நீங்க என்ன சொல்ல வர்றீங்கிறது எனக்கு புரியல. ஒரு விதமா அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி கேள்வி கேட்குறீங்க, அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இல்ல தப்பு இல்லைங்கிறீங்க. ஸோ எனக்கு புரியல. துஷார்கிட்ட நீ பொட்டில் கலெக்ட் பண்ற கேம்ல வந்து உனக்கு எஃபர்ட்டே இல்லை துஷார். முதல் நாள் 3 பாட்டில் எடுத்தேன், அப்புறம் பொட்டில் எடுக்கிறத பற்றி பிளான் பண்ணுவியா? நீ போய் பொட்டில் கெஞ்சிக்கிட்டு இருக்க மற்றவங்கள்ட்ட. உனக்கு இன்னொரு சான்ஸ் வரும்போது உள்ளே வந்து பொட்டில் எடுத்து விளையாடி ஏதாவது பண்ணணும். ஸோ உன்கிட்ட எஃபர்ட் பத்தலை. யாராவது உன்னைய 6th ஸ்டாண்டர்ட்னு கூப்பிட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது, போய் கேட்குறீல்ல அப்படின்னோடனே கமுதி நீங்க இருந்து உடனே போட்டு கொடுத்துட்டாங்க காதில். கமுதி இப்போ சிரிச்சிங்களா? இல்லை சார். என்ன 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 பழக்கம்? பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்படியெல்லாம் பண்ணால் வெளியே உங்களுக்கு மரியாதை கூடும்னு நினைக்கிறீங்களா? கரையும், கேவலமாக குறையும். அங்கே பேசிகிட்டு இருந்தவர் அதை கண்டினியூ பண்ணி துஷார்கிட்டையோ இவர்கிட்டையோ போகாமல் அப்படியே அடிச்சாரு டைவ் சுபிக்கிட்ட. மறுபடியும் நம்ம கமருதீனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த அப்படியே சுபிக்கு சொல்லி கமருதீனுக்கு சொல்றதுக்கு கமருதீன்கிட்ட டைரக்டா சொல்லலாம்ல. அப்ப அத கூட அவன் ஏத்துக்க மாட்டான், நம்மள தப்பு இல்ல. அதான் இப்ப கமருதீனுக்கு ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க, சொல்லிட்டு நீ உள்ள பண்றது, இப்ப நீ கேமுக்காக பண்றியோ எதுக்காக பண்றியோ, நீ உள்ள பண்றது வெளியே நீ யாரு உன் கேரக்டர் என்னங்கிறத காட்டும். இத அந்த மூஞ்சிக்கு நேரா கமருதீனை பார்த்து சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க இருந்து சுபிக்கு போய் சுபி மூலமா கமருதீனுக்கு சொல்றீங்க. பட் பாக்குறவங்களுக்கு சுபிக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? அங்க இருந்து ஒரு டைவ். இப்ப எக்ஸாம்பிள், சுபி நீங்க கேம் படி தான் விளையாண்டீங்க, நான் தப்பு சொல்லல. நீங்க அந்த காயினை கொடுக்காம வச்சிருந்ததுனால தான் நீங்க வின் பண்ணீங்க, அந்த பாஸ் வின் பண்ணீங்க. பட் இந்த கேம்ல உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனை தூக்கி போடுறோம், அதுல நீங்க எடுக்கிற டிசிஷன் தான் உங்க பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுது. வெளியே அதுதான் வரும். அப்ப என்ன சொல்ல வர்றது தெரியுமா? சுத்தி சுத்தி நாங்க இந்த டாஸ்க்ல வின் பண்ணுனா, காயின்ஸ் நிறைய இருக்கிறவங்க வின் பண்ணுனா பாஸ் கொடுப்போம்னு சொல்லுவோம். ஆனா நீங்க நல்ல வேஷம் போடணும். எனக்கு அதெல்லாம் வேணாம், நியாயமா உழைச்சவங்களுக்கு நான் காயினை கொடுக்குறேன் இந்தா அப்படின்னு கொடுத்தா உங்க பர்சனாலிட்டி வெளியே அப்பா நல்ல மனுஷி அப்படிங்கிற மாதிரி வரும். அதைத்தான் பண்ணணும்னா என்ன இதுக்கு கேம் வைக்கிறீங்க? அது அவங்களோட சாய்ஸ் தானே. இது எடுக்கிறதா அது எடுக்கிறது. பாஸ் கிடைக்கும் விளையாடு, சோறு கிடைக்கும் விளையாடு. அதன் ஒரு 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 கிஃப்டை நோக்கி அவங்கள விளையாட வச்சுவிட்டு சோத்துக்கு தான் விளையாண்டியா, காயினுக்கு தான் விளையாண்டியா, ஒருத்தர் வெற்றியை தட்டி பறிக்க தான் விளையாண்டியா? நீ என்னதான் விளையாண்டாலும் நீ எடுக்கிற டிசிஷன்ல நீ நல்லவ அப்படிங்கிறத காட்டுனாதான் நீ என்ன டிசிஷன் எடுக்கிறியோ அது உன் பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுன்னு பிக் பாஸ் டீமே உளறிக்கிட்டு இருக்கு. இப்ப சபரி பண்ணினாரு பாத்தியா, அதான் இவங்களுக்கு வேணும். சபரி நினைச்சிருந்தா அடிச்சு பிடிச்சி அந்த கேமை ஜெயிச்சிருக்கலாம். எடுத்ததே 2 காயின், ஒரு காயினை எனக்கு போடுறேன், இன்னொரு காயினை சம்பளமா வெளியே கொண்டு போறேன். அப்ப மக்கள் வந்து நம்மளே சொன்னோம்ல, நல்ல மனுஷையா முத சம்பளம்னு ஒரு காயினை சம்பளமா கொடுத்த ஆளும் டே 1ல சம்பளம் கொடுத்த ஒரே ஆளும் அவர் தான். மத்த எல்லாரும் காயினை தனக்கு வச்சுக்கிட்டாங்க. அப்ப இப்ப சபரியோட கேமை தான் விளையாடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு ஒரு கிஃப்டை வச்சு அதுக்கு நீங்க பாசுக்காக விளையாடுங்கன்னு சொல்லி எதுக்கு பண்றீங்க? நல்லவங்க மட்டும் விளையாடுற மாதிரி ஒரு கேமை வச்சுக்கிட்டா யாரு ரொம்ப நல்லவங்கிற ஒரு கேமை வச்சீங்கன்னா நாங்க அதை பார்த்துக்கிட்டு போவோம். நீ நல்லவளா இருக்கணும், பர்சனாலிட்டி வெளியே எப்படி தெரியணுங்கிறது நீ எடுக்கிற டிசிஷன்ல இருக்குன்னா நீ எதுக்கு காயின்ஸை நிறைய வச்சுக்கிட்டு வின் பண்ணுன?
கணிக்கு கேட்ட 40% கொடுத்திருந்தா நியாயமா இருந்தால் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும்ல. இதுக்கெல்லாம் கேக்குறாரு. அந்த சுபிக்கு எல்லாரும் பேசுனதெல்லாம் கேக்குறாரு. அதெல்லாம் கேட்கல. இதுதான் பெருசா. அப்ப எனக்கே அது குழப்பிச்சு. என்ன எனக்கு தெரியல, அது என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா பிரேக்குக்கு போயிட்டாரு. போனோடனே பார்வதியும் கமருதீனும் திருந்தவே இல்லை. அப்பயும் அவங்க ஆக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவர் பெருசா ஒண்ணு கேட்க மாட்டாரு. ஏன் கோபம் நியாயமானதுதான் பாரு, அவன் கிட்ட வந்து நின்னா நான் இப்படி பண்ணினேன். அதுல விஜய் சேதுபதி ஒன்று சொல்றாரு, ரெட் கார்டு கொடுங்கன்ற அளவுக்கு மக்கள் என்கிட்ட கேட்கறாங்கன்னு. அப்ப கமருதீனுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னை பத்தி தான் பேசுறாங்க. அவர் சொல்றாரு, இப்போ ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு வெளியே போகுதுன்னா நான் என்னோட அந்த டெம்போவை குறைச்சிக்கிறேன். அதான் டெம்போவை குறைச்சிக்கிறேன். பட் நான் என் கோவம் நியாயமானதுதான் மாதிரி எனக்கு தெரியுது. இதுல இந்த துஷார் வேற பாத்தியா. அப்ப பார்வதி சொல்றான், அவன் இப்ப டீ ப்ரமோட் ஆயிட்டான். இனி அவன்கிட்ட சண்டை பிடிக்கும் போது நீ ஸ்கூலுக்கு போனியான்னு கேட்க போறேன் நானு. அப்பதான் நான் யோசிச்சேன். அப்பதான் சேது சொன்னார் ஒரு விஷயம், ஒருத்தங்களை நீங்க மக் பண்றதுலயும் புலி பண்றதுலயும் அவங்களுக்கு எஃபெக்ட் இல்ல, இந்த ஷோவில் அது நீங்க யாருன்றதை காட்டுதுன்னு. அது கமருதீனுக்கும் பார்வதிக்கும் அந்த மரத்துல செஞ்ச மண்டையில ஏறல. அப்பயும் பார்வதி அதுதான் சொல்லுது பாருங்களேன், நான் இனிமே 6th ஸ்டாண்டர்டா 9th ஸ்டாண்டர்டான்னு கேட்கல, இனி ஸ்கூலுக்கு போனியான்னு கேட்க போறேன். அப்படின்னா நீ யாருங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் அவ்வளவு வந்து உனக்கு இன்டைரக்டா க்ளூஸ் கொடுத்தோம், நான் சாக்கடை எப்படி சார் சுத்தமாகும், நான் வந்து சாக்கடை அப்படிங்கிற மாதிரியே நீ உன் ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னா கோ ஹெட். இந்த வீட்டில் யாரு ரொம்ப தைரியசாலி சொல்லுங்க, வினோத் சொல்லுங்க. சார் நான் வந்து கமருதீனை சொல்றேன் சார். யாரு கமருதீனையா? நீங்க என்ன பண்ணுங்க, உட்காருங்க, மற்றவங்களை எல்லாம் நான் பேச சொல்றேன், அவங்க என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. அப்படின்னால என்ன அர்த்தம், கமருதீனை சொல்லாதங்கிறது அர்த்தம். சரியா? அப்போ உட்காந்துட்டாரு. மற்றவங்களாம் எந்திரிச்சு, சார் நான் வந்து இவரை சொல்றேன் சார், இவரை தைரியமா இருக்கவரை சொல்றேன் சார். பாரு ஓகே சார். நிறைய பேர் சொன்னது வாட்டர் மிலன் சார். அன்னைக்கு அந்த டாஸ்க்ல அவ்வளவு ப்ரெஷர் வந்தும் மனுஷன் விட்டுட்டு ஓடல, அப்படியே ஸ்ட்ராங்கா நின்று பிரேக்னு கத்துனாரே தவிர இவர் எதுவும் பண்ணல. அப்படின்னு இருக்கும்போது சுபி எந்திரிச்சு ஒன்று சொல்ற, இந்த வீட்டில் கமருதீனும் வினோத்தும் நம்ம வாட்டர் மிலோனை நல்லா யோசிச்சு பாருங்க, புள்ளி, டார்கெட், பேட் வேர்ட்ஸ், பாடி ஷேமிங். இந்த புள்ளி பாடி ஷேமிங் பண்றாங்க, ஆனா அவர் அதை ஃபேஸ் பண்றாரு, அதனால அவருக்கு தைரியம் ஜாஸ்தின்னு நான் சொல்றேன் சார். உடனே இது வரைக்கும் இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், யாராவது ஒருத்தராவது எழுப்பி இந்த வீட்டுல புல்லியிங் பாடி ஷேமிங் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க, அவரா கேட்க மாட்டாரு சொல்லுங்கன்னு. இப்ப சுபி அதை சொல்லிருச்சு. அப்புறம் சுபி சொன்ன விஷயத்தையே வாட்டர் மிலன் ஸ்டாருமே எந்திரிச்சு சொல்லிட்டாரு, இவங்க 2 பேரும் ரொம்ப புலி பண்றாங்க சார், பாடி ஷேமிங் பண்றாங்க சார் அப்படின்னு. திவாகர், உங்களை நான் அதை ஃபேஸ் பண்றதுக்கு உங்களை நான் பாராட்டுறேன் திவாகர். என்னடா அவ்வளவுதானா? இல்ல கதையை கேளு. அப்ப நான் யோசிச்சேன், பாராட்டுறியா? அப்ப புலிங்க இப்ப நார்மல் பண்ணிட்டீங்க, யாராவது பண்ணுங்க, அதை ஃபேஸ் பண்ணுனா உனக்கு பாராட்டுனா எதுக்கு அதை ஃபேஸ் பண்ணணும்? அப்படி ஒன்று இருக்கவே கூடாதுன்னு தான் நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டு கிடக்காங்க. அதெல்லாம் வரும் திவாகர், அதை நீங்க ஃபேஸ் பண்ணா நீங்க தைரியசாலின்னு உங்களை பாராட்டுவோம் திவாகர். அப்படின்னா ஒரு மனுஷன் எதுக்கு பாடி ஷேமிங்கையும் புல்லிங்கையும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும், எதுக்கு அதை ஃபேஸ் பண்ணணும்னு கேக்குறேன் நான். பாடி ஷேமிங் புல்லிங் பண்ணவே கூடாது, அவ்வளவுதான். இது இப்ப எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் கொலை பண்றான், கொலை பண்ணது தப்பு கிடையாது, அது வந்து நம்ம மூச்சு எடுக்கிற மாதிரி டெய்லி சாப்பிடுற மாதிரி அது ஒரு டாஸ்க். அத தப்பிச்ச வாத்தியா குத்து விடாம பாராட்டுற உன்னையா எப்படி இருக்கும்? அப்ப எல்லாரும் உன்னைய கத்தி எடுத்து குத்துவாங்க, நீ தப்பிச்சன்னா நீ சூப்பருங்கிற மாதிரி இருக்கு சேதுபதி அண்ணா. அப்ப இவர் அந்த சமயம் அதை கேட்கவே இல்லை. எங்க கேட்டாரு? பாராட்டிட்டு அவர் என்ன சொல்றாரு, பொதுவா சொல்றாரு, இந்த புலி பண்றவங்க, இந்த பாடி ஷேமிங் பண்றவங்க எல்லாம் அவங்க யாருன்னு தான் வெளியே காட்டுறாங்க திவாகர். சோ நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. அப்படின்னா மன்னிப்பு கேட்கவும் சொல்லல, என்ன உருண்டங்கிற அதுங்கிற இதுங்கிற என்ன பண்ற அதெல்லாம் சொல்லல திவாகர். நீங்களும் வளர்ப்பு சரியில்லை அது சரியில்லைங்கன்னு பேசுனீங்க தானே? ஆமா சார், அவங்க பேசுனீங்க தானே, பேச வச்சதெல்லாம் அப்புறம் பேசுனீங்க தானே? ஆமா சார், யாரும் அதை பண்ணாதீங்க அப்படி பொதுவா சொல்லிட்டாரு. நீங்களும் வளர்ப்பு சரியில்லைன்னு பேசுனீங்க தானே திவாகரை கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு, அவனை ஏன் உருண்டன்னு சொன்ன, ஏன் அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொன்னு கமருதீனை கேட்க தோணல. கமருதீனை கேட்க தோணல. திவாகர் டக்குன்னு கேட்டீங்க, கமருதீனை கேட்க தோணல. எனக்கு நீங்க கேளுங்க, கேட்காம போங்க. நீங்க பொதுவா சொன்ன மாதிரி நானும் பொதுவா கேட்கிறேன், ஒருத்தன் எதுக்கு பாடி ஷேமிங்கையும் புல்லிங்கையும் ஃபேஸ் பண்ணணும்,
அப்படி ஃபேஸ் பண்ணுறவன் ஸ்ட்ராங் ஆனவன் தைரியசாலிங்கிற அந்த ஒன்றுத்துக்கு உதவாத பட்டம் எதுக்குங்க? புல்லிங் பண்ணக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, பண்ணதான் செய்வாங்க. அதை ஃபேஸ் பண்ணுனா கைதட்டில் கொண்டு குப்பையில் போடு. ஸோ இப்படி பொதுவாக தான் அட்ரஸ் பண்ணாரே தவிர ஒருத்தங்க 2 பேர் இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்த அந்த வேர்டை யூஸ் பண்ணி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஒரு ஹோஸ்ட் அதை வந்து பொதுவாக சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் டிவி ரிமோட்டை எடுத்து ஷோவை மாற்றலை, எங்களுக்காக ஹோஸ்ட்டை மாற்றுங்க. தைரியமாக பேச தெரிஞ்ச ஹோஸ்ட் யாராவது கூட்டிவாங்க. எங்களுக்கு இந்த வந்து நாசூக்கா ரோஸ்ட் பண்ணுறேன் பாரு, என் ஸ்டைலில் ஒரு விதமாக ஒரு ஃபிலாசபியாக பேசி இது பண்ணுறேன் பாருன்னு இப்படி சுற்றி வளைக்கிற ஹோஸ்ட் எங்களுக்கு வேண்டாம். பேச தெரியலைனாலும் பட்டுன்னு மூஞ்சிக்கு நேராக பேசுகிற ஒரு ஹோஸ்ட் இருந்தால் போதும். உங்கள் நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். உங்களை வீட்டை விட்டு வெளியே போடணுமோ, உங்களை டீ ப்ரொமோட் பண்ணணும், டிமோட்டிவேட் பண்ணணுங்கிறதே நோக்கம் இல்லை. நீங்க இப்படி செய்ய உங்களை எல்லாம் சரியான ட்ரெக்கில் கொண்டு வர்ற அக்கறையில் சொல்கிறேன்னா, அவ்வளவு அக்கறை இருக்கிற நீங்கள் டேரெக்டாக கமருதீன் அப்படி பண்ணாத, வெளியே பேர் மாறுது, ரெட் கார்டு இஷ்யூ வரைக்கும் போதும் சொல்ல வேண்டியதானே. பொதுவாக சொல்கிறேன்னா அந்த பொதுவாக சொல்கிறேன்னா நீங்கள் வேணாம் சார். அவங்க டைரெக்டாக பண்ணால் டைரெக்டாக சொல்லுங்கள். அவங்க டைரெக்டாக பண்ணுவாங்களா, இவர் பொதுவாக சொல்லுவாங்க. அதில் மாஸ் டயலாக் வேறு. என்ன தைரியத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம்? அப்புறம் நாங்கள் எங்கள் தைரியத்தை காட்ட ஆரம்பித்தோம்னா எப்போ காட்டுவீங்க? 110வது நாள்லையா? எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க பேக்கெட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் அப்போ உட்காந்து தைரியத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க சார். உங்கள் தைரியத்தில் எங்ககிட்ட எல்லாம் காட்டுவீங்க. நாங்கள் ஏன் சார் 18 கண்டென்ட் பார்க்கணுன்னா ரிமோட்டாக மாற்று, அதானே உங்கள் தைரியம். அந்த தைரியத்தில் 5% வீட்டுக்குள்ளே போடுங்க பார்ப்போம். அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்கு கோட்டு போட்டு வந்தீங்க? என்ன சார் வர பிக் பாஸ் மூட வேண்டியதுதான் தமிழ் சீசன். ஆமாம் சார், இப்படியே போச்சுன்னா அடுத்த சீசனுக்கு நீங்கள் போயிருங்க சார், நான் வர்றேன் ஃபர்ஸ்ட். நான் இப்போ சொல்ல நினைச்சேன். ஆமாம், எப்படியாவது இந்தபடியை நடுங்க, நல்லா லெஃப்ட் ரைட் வாங்குவோம். நான்லாம் அடிச்சு விடுவேன் சார். நான்லாம் கோவக்குரியான ஆளு. ஆமா, கதை உடச்சி வீட்டுக்குள்ள வந்து அடிச்சு இழுத்துட்டு வரணும். முத வாரமே என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் அவ்வளோ கோவக்குரியான ஆளு சார். நீங்க என்ன சார்? இப்போ நான் பேசும்போது இரிட்டேட் ஆகுதுல்ல, என்னடா கொட்டாயிட்ட மாதிரி பேசுறேன். இந்த ஷோ மொத்தம் அப்படிதான் சார் இருந்தது. உங்க ஹோஸ்டிங் இப்படிதான் சார் இருந்தது. ஷோ நல்லா போன மாதிரி நான் டிசைன் பண்ணி ஆடியன்ஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தலையெழுத்தா போய் சொல்றது? நான் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சேதனை கத்துனாரு, கொலர்னாருன்னு. அவர் கத்தவில்லை, ஒன்றும் பண்ணவில்லை. இன்னொரு முறை இப்படி நடந்தா நான் என்னோட பவரை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் என்னோட பவரை யூஸ் பண்ண வேண்டியது. என்ன பவர் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டா, இந்த ஓட்டிங் வரட்டும், மக்கள் ஓட் போடட்டும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள தூக்கி வெளியே போடலாமா, ரெட் கார்டு கொடுக்கலாமான்லாம் நான் யோசிக்க மாட்டேன். இன்னொரு வாட்டி இந்த வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தா, நான் மண்டேயாக இருந்தாலும் சரி, டியூஸ்டேயாக இருந்தாலும் சரி, நான் வந்து தூக்கி போட்டுருவேன். நான் சில விஷயம் சொல்லணும், ஆனால் சொன்னால் பார்ஷியாலிட்டி ஆயிரும், அதனால நான் சொல்லலை, பிரேக்குக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்மள ஆடியன்ஸை பார்த்து ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொன்ன பார்ஷியாலிட்டி ஆயிரும், நான் ஒன்று சொல்லணும் ஆனால் சொல்லலைன்னு சொன்னேன் இல்லை, அதையே யோசிச்சுக்கிட்டு குழம்பட்டேன். இதான் அப்பதான் நான் யோசிச்சேன், எங்களுக்கும் நீங்க வந்ததுல அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பண்ணிடுவாரு. நான் அப்படித்தான் அப்படித்தான் ப்ரோமோல அப்படியே ஃபயர் எடுத்துவேன், குழம்பட்டேன். எபிசோட் பார்க்கும்போது தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசுவேன். அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. உள்ள இருக்கிறவங்க இல்லை, எங்களையும் போட்டு குழப்பி எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரா, போனதுல இருந்து மறுபடியும் அவங்க என் கோவம் நியாயமானது, நான் டெம்போ வேணா குறைச்சிக்கிறேன் ரெட் கார்டுக்காக, நான் என் கோவம் நியாயமானது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன தெரிந்தவே இல்லை சார். அப்படியே பொறுமையா இருந்து கொடுத்துருவாங்க ரெட் கார்டு. அவர் 2 பேர் பேசிக்கிறாரு. இப்போ விஜேஎஸ் வந்து என்னை வந்து ஏதோ திட்டினாரு இல்லை லாஸ்டா. விஜேஎஸ் என்ன சொன்னாரு, கமருதீன் நீயும் பார்வதியும் ஒன்னா சுத்திட்டு தெரியுறீங்க, உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, பார்வதியோட ஒரு பிரச்சனைனா அவங்க பேசுறதுக்கு போறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. உங்க கூட யாரும் அதை பேர் சண்டை பிடிச்சி நீ பார்த்துருக்க? இல்லை சார். ஏன்னா நான் பார்வதியோட இருக்கிற, பார்வதியை விடு, பார்வதியோட சண்டை போடுறாங்கல்ல, கூட இருக்கிற ஒருத்தரோட சண்டை போட போறாங்க, பேசுறாங்க, ஒரு இஷ்யூ உண்டாக்குறாங்க, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணவோ ஒரு பேசுறதுக்கோ இதுகிட்ட எதுக்கு போகணும் அப்படின்னு அவங்க ஏன் யோசிக்கிறாங்க? அதை யோசி, இதுக்கு மேலே எனக்கு இன்டெரக்டாக சொல்ல முடியாது. அதை யோசிச்சா உனக்கு பதில் கிடைக்கும். ஓகே சார் போயிட்டாரு. பார்வதிட்ட வந்து விஜய் சேதுபதி சாரும்
பிக் பாஸ் ஷோவும் என்னைய தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, நான் உன் கூடயே சுத்திட்டு இருக்கல, அதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு பார்வதி மரம் மண்டை, நீ பார்வதியோட சுத்திக்கிட்டு இருக்கனா அப்படின்னு சொன்னதுக்கு விஜய் சேதுபதி இல்ல காரணம் வேறன்னு சொன்னாரே, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு இவர் பார்வதியை பார்க்குறாரு. என்ன இவ்வளவு ஒரு மாதிரி பேசுறா, இல்ல அப்ப அவர் என்ன திட்டுனாரா, ஆமா இப்ப விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, இப்ப அதை சொன்னல அவனுக்கு உடனே புரியாது, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரியும். பார்வதி ஒரே ஒரு விஷயம் கேட்டுச்சு, பார்வதி அந்த டயலாக் முடியும் போது எபிசோட முடிச்சாங்க. கேட்குது அவனை பார்த்து, டேய் அப்ப நீ இன்னொரு வாட்டர்மெலன் ஸ்டாராடா, அதோட எண்டு கார்டு போட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கொஞ்சம் புத்திசாலி, வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு இருக்கிற அறிவு கூட இவனுக்கு இல்ல. நீ இன்னொரு வாட்டர்மெலன் ஸ்டாராடான்னு கேட்டா என்ன அர்த்தம்னா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது உனக்கு. இப்ப கூட இருக்கிறவங்களே உன்னை நீதான் இப்ப பாரு வாட்டர்மெலன் ஸ்டார் எதுக்குறேன்ட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் 2.0 ஆயிட்டேன்.